எம்எஸ் ஹாப்பி ட்ரேடிங். வாங்க நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்ஸ்டாக் உடைய மொபைல் ஆப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்ஸ்டாக் உடைய மொபைல் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். வாங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதா வந்து அப்ஸ்டாக் உடைய மொபைல் ஆப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மை லிஸ்ட்னு இருக்குது ஆப்ஷன் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் இருக்குது, போர்ட்ஃபோலியோ, டிஸ்கவர் ஒரு ஆப்ஷனு, அதுக்கு அடுத்தது அக்கௌண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு 5 ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப் கீழே இருக்குது, பாட்டமில் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை லிஸ்ட். ஓகேங்களா, மை லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு டாப் 20 பை மார்க்கெட் கேபிட்டலில் டாப் 20ல் இருக்கிற ஸ்டாக் வந்து நம்மளுக்கு டிஃபால்ட்டாக வந்து இதில் வந்துடும் ஸ்டாக் மொபைல் ஆப்பில். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இப்போ இருக்குது. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பார்த்துக்கலாம். லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வரும். இந்த ஸ்டாக்கோடைய இந்த 20 ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20 ஸ்டாக்குடைய லேட்டஸ்ட் நியூஸ் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு மொபைல் ஆப்பில் கீழே வந்து உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், கோட்டக் பேங்க்கு, கேட்ஸ், ஆர்பிஐ நோட், இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் வரும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 20 கான்டாக்ட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் பாருங்கள், இந்த சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து என்ன உங்களுக்கு ஷார்ட் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் வைஸு, ஹை லோவா, லோ ஹையா, ப்ரைஸு ஹை லோவா, அப்படி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது A to Z வேணால் A to Z இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் வந்து நீங்கள் ஆட் பண்ணாக்க உங்களுடைய வாட்ச் லிஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா பாருங்கள், ஐடிசி கொடுக்குறேன். ஐடிசி கொடுத்த ஐடிசி வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஆட் ஆகி தான் இருக்குது, அதனால தான் வந்து உங்களுக்கு டிக் மார்க் இருக்குது. ஓகே, அப்போ நான் கொடுக்குறேன்னா என்டிபிசி கொடுக்குறேன். என்டிபிசி இருக்குங்களா, ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தர ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்டிபிசி ஆட் ஆகிருக்கு. என்டிபிசி இருக்குங்களா, ஆட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து எடுக்கணும்னா ரிமூவ் பண்ணணும்னா திரும்ப என்ன பண்ணணும், அதை கிளிக் பண்ணோம், மேனேஜ் போனோம், டாப் 20 இருக்கு பார்த்தா இதில் போய் எடிட் கொடுக்கணும். சாரி, வாட்ச் லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறது. சரி, ஓகே, இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டாக் வந்து இங்கே பை பண்ணாக்கா பாருங்கள், நான் வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்கோடைய சம்மரி வரும். ஃபஸ்ட்டு வந்து சம்மரி வரும், ஆக்சிஸ் பேங்கோடைய சம்மரி வரும். அதில் வந்து என்எஸ்சிபிஎஸ் டிஃபால்ட் என்எஸ் இருக்கும். ப்ரைஸ் பற்றி மேலே இருக்குது 950 ரூபா 35 பைசா கரண்ட் ப்ரைஸு. பர்சன்டேஜ் கீழே இருக்குது, டவுன் எவ்வளோன்னு இருக்குது. இப்போ சம்மரி மார்க்கெட் டிப்த்துங்க இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா டுடே மார்க்கெட்டு, ஓப்பன் ஹை எல்லாம் பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் எப்படி இருக்குது, ஷார்ட் டர்மில், மிட் டர்மில் எப்படி இருக்குது, லாங் டர்ம் எப்படி இருக்குது, இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். கீழே வந்தீங்கன்னா கம்பெனியுடைய ப்ரொஃபைல் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ், எஃப்ஐஏ, டிஏஎஸ்ஸு இவங்கெல்லாம் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். டிவிடெண்ட் நியூஸு இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சம்மரியில் ஆக்சிஸ் பேங்கோட சார்ட்டை பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, டேப், இந்த சார்ட் டேப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா, சார்ட் ஓப்பன் ஆயிரும். நீங்கள் சார்ட்லேருந்து நீங்கள் பை பண்ணுறதா தான் பாருங்கள், கீழே இருக்குது பை பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பையிங் விட்டு வந்துடும். இங்கேருந்து நீங்கள் ஆர்டர் வந்து போட்டுக்கலாம். டெலிவரியா இல்லாட்டி ஜிடி கார்டரா இல்லாட்டி எம்டிஎஃப்ஆ கொடுத்துலாம். இங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ராடேனா அப்புறம் இன்ட்ராடே, டெலிவரிக்கு டெலிவரி கொடுத்து மார்க்கெட் ப்ரைஸாக லிமிட்டாக ஸ்டாப் லாஸ் பண்ணால் இங்கே ஸ்டாப் லாஸ் லிமிட்டு, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் கொடுக்கணும். ரிவ்யூ பை ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ரிவ்யூ பை ஆர்டர் கொடுத்து வரும், இந்த மாதிரி ஆர்டர் வரும். சப்மிட் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். அதே மாதிரி செல் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தான், செல் பட்டன்
இது வந்து சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 5 மினிட்ஸ் பார்த்துக்கலாம். கேண்டில் பார் மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்படி நீங்கள் வந்து அமர்த்திக்கலாம். ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மூவ் ஆகும். நீங்கள் வந்து சார்ட்டை மாத்திரம்னா தான் மாற்றிக்கலாம். இது வந்து ட்ரேடிங் சார்ட்டில் இருக்குது. உங்களுக்கு சார்ட் ஐக்யூ ஒன்றா பாருங்கள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சார்ட் ஐக்யூக்கு மாறிக்கும். சார்ட் ஐக்யூ மாறிடுச்சுன்னா மாறிடுச்சு. பழைய மாதிரி ஒரு நகை திரும்ப அதில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் சார்ட் வந்துடும். செட்டிங்ஸும் இங்கே இருக்குது. இது ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து வரும். இப்போ வந்து நம்ம ஆக்சிஸ் பேங்க் சார்ட்டை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஆப்ஷன் செயின் பார்க்கணாங்க பக்கத்துலேயே பாருங்கள் ஆப்ஷன் செயின் இருக்குது. இது கிளிக் பண்ணின போதும் ஆப்ஷன் செயின் எல்லாம் வந்துடும். மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். டேட்டு 26 அக்டோபர் மந்த் இருக்குது. நவம்பர் மந்த் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு மாறும், சேஞ்ச் ஆகும். 28 டிசம்பர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்கலாம். அப்ஸ்டாக்ல இருக்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் டேப்லேயே வந்து நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். சம்மரி, சார்ட்டு, ஆப்ஷன் செயின், பக்கத்தில் பாருங்கள் நியூஸு, அப்புறம் ஃபண்டமெண்டல் நியூஸு, பொசிஷன் பார்த்துக்கலாம். ஆக்சிஸ் பேங்க் பொசிஷன் ஏதாவது நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஆப்லையும் கிடையாது, கொடுக்கல. ஓகேங்களா? பை பண்ணுறதுங்கிறது பை பண்ணிக்கலாம். ஆப்ஷன் செயின் இருக்குன்னா நீங்கள் வந்து லாங் போகிறீங்க, பை பண்ணுறீங்கன்னா இப்போ 1100 போகும் ப்ரைஸ். இப்போ 950 இருக்குங்களா? அப்போ 1000 ரூபாய்க்கு போனாக்கா இது மேலே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், வந்துடும். ஆப்ஷனுடைய ஆக்சிஸ் பேங்க் 1000 ருபீஸ் கால் ஆப்ஷன் வந்துடும். இதில் இங்கிருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓப்பன் ஐ எவ்வளோ இருக்குது, டெல்டா, காமா, டீட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். டெப்த்து பார்த்துக்கலாம். ஆர்டர்ஸ், ஓப்பன் ஆர்டர்னு இருக்குது, நல்லா பார்த்துக்கலாம். பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து வந்துடும். பை பண்ணுறதுக்கு இங்கேருந்து நீங்கள் பை கொடுத்து பை பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் பேக் கொடுத்தீங்கன்னா ரிவர்சல் பேக் வந்துடும். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ஸ்டாக்ஸ் மொபைல் ஆப்பில் வந்து ஒரு சிங்கிள் பிளேஸில் இருந்து நீங்கள் எல்லாமே பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே இடத்துல வந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்டாக்கோடைய சம்மரி, சார்ட்டு, ஆப்ஷன் நியூஸு கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். மேக்ஸ் பெயின் பாருங்கள் கீழே வரும். ஆப்ஷன் சேனலோட மேக்ஸ் பெயின் வந்து கீழே இருக்குது. இந்தியா விக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி நவுத்தினா உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெல்டா, தீட்டா, காமா எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். அப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். ஸ்க்ரீன் இப்படி ப்ரெஸ் பண்ணி விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வரும். இது வந்து அப்ஸ்டாக் மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குது, எனக்கு தெரிஞ்சிருக்கு. வேறு ஜெரோதலையோ குரோலையோ கோட்டக்கு இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்லையும் இது இருக்குது நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு குரோவில் வந்து நீங்கள் மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து ஆர்டர் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் அது எல்லாமே பேக் பிரச்சனை பேக் வரும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லா ஸ்டாக் இருக்கும். நீங்கள் பை பண்ணுற வந்து ஈஸியாக போய் ஆக்சிஸ் பேங்க் வரும். இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணினா போதும், ஸ்லைடு பண்ணிங்கன்னா போதும், பை ஆர்டர். ஓகேங்களா? இதே வந்து நீங்கள் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் செல் ஆர்டர் வருது. இந்த மாதிரி வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம், ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அதனுடைய ஒரு ஆப்ஷன் செயின்ஸ்லாம் வந்துடும். டிஃபால்ட் நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோமோ அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் கடைசியாக பார்த்து பாருங்கள், ஆப்ஷன் செயின் தான் இருந்துச்சு, ஓப்பனில் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் செயின் வருது. இப்போ சம்மரி, இப்போ சார்ட் இருந்துச்சுன்னா பாருங்கள், நான் கடைசி இப்போ சார்ட் இருக்குங்களா, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேறு எதாவது ஓப்பன் பண்ணால் சார்ட்டு தான் ஓப்பன் ஆகும். வேறு இப்போ நிஃப்டி பேங்க் கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா சார்ட் ஓப்பன் ஆகுது. ஏன்னா கடைசியாக எது நம்ம பார்த்தோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனில் வரும். நிஃப்டி பேங்க்கு, நிஃப்டி ஆப்ஷன் செயின் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எல்லாமே பார்த்துக்கலாம் ஒரே இடத்துல. அதேமாதிரி ஃபின் நிஃப்டி ஆப்ஷன் செயின்ஸு சார்ட் இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் இப்படி சார்ட்டை பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஃபின் நிஃப்டி இங்கே இருக்கா, 19,600 இருக்குது, 19,700 போகும் அப்படின்னு சொன்னிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டியதில்லை. இங்கேயே ஆப்ஷன் செயினில் போய்ட்டு 19,700 கால் ஆப்ஷன் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். பை பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம், ஃபாஸ்ட்டாக ஆர்டர் போடலாம். நீங்கள் மற்ற ஆப்பில் வந்து நீங்கள் சார்ட்டை பார்த்துட்டு வெளியே வரணும்.
வெளியே வந்துட்டு தான் நீங்கள் வந்து வெளியே வரணும். நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி சார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன் செயின் போய் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வரும் மற்ற ஆப்பில். ஆனால் அந்த அப்ஸ்டாக்கில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல இருந்து நீங்கள் வந்து சார்ட்டும் பார்க்கலாம், ஆப்ஷன் செயின் பை பண்ணலாம், செல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அப்ஸ்டாக்கில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குங்களா. இப்போ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மேலே பார்த்து நிஃப்டி இருக்குது, நிஃப்டி பேங்க் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தா ஆர்டர்ஸ் டேப் போனீங்கன்னா நம்ம என்ன ஆர்டர் போட்டோமோ அதெல்லாம் இங்கே வந்துடும். எம்டிஎஃப் ஆர்டர் இருக்கும், பேஸ்கட் ஆர்டர் வேணால் பேஸ்கட் ஆர்டர் நீங்கள் போட்டுக்கலாம். ஜிடிடி ஆர்டர் இருக்குது. ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். பொசிஷன் போர்ட்ஃபோலியோ போனீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம பொசிஷன் இருக்கும். இன்ட்ராடே பண்ணுறது எல்லாமே பொசிஷன் வந்து இங்கே தான் வரும். பொசிஷன் தான் வரும். ஹோல்டிங்ஸ் இருக்கும், டெலிவரி வந்து ஹோல்டிங்ஸில் இருக்கும். இன்ட்ராடே பொசிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பொசிஷன் டேபிள் இருக்கும். ஆர்டர் பண்ணால் இங்கே ஆர்டர் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் பொசிஷன் வந்து எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணாக்கா போர்ட்ஃபோலியோக்கு வந்து பொசிஷன் டேபிளில் தான் வந்து நீங்கள் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸோட கம்ப்ளீட் ஃபியூச்சர்ஸ் இங்கே தான் இருக்குது. டிஸ்கவர் டேபில் ஒரு ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது, ஸ்டாக் ஐப்போ இருக்குது. இப்போ வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து நம்ம ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிஃப்டி இருக்குது, பேங்க் நிஃப்டி இருக்குது, சார்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், பேங்க் நிஃப்டி கிளிக் பண்ணேன்னா பேங்க் நிஃப்டி ஓப்பன் ஆயிரும். இப்போ நான் நிஃப்டி கிளிக் பண்ணேன்னா நிஃப்டி ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா. இப்போ கீழே வந்தீங்கன்னா வந்து இப்போ நிஃப்டி இருக்குது. நிஃப்டி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் இண்டெக்ஸ் ஆப்ஷன் செயின் இருக்குது. நிஃப்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் செயின்ஸ் சார்ட் எல்லாமே பழைய மாதிரி வந்துடும். ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். நிஃப்டியோட இது வந்து இது ஹீட் மேப்பு. அதே மாதிரி நிஃப்டி பேங்கோட ஹீட் மேப்பு இது. கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இங்கே பார்த்துக்கலாம், எவ்வளோ இருக்குது, காலையில் எவ்வளோ இருக்குது, புட்டில் எவ்வளோ இருக்குன்ட்டு. நிஃப்டி பேங்க் கொடுத்தீங்கன்னா நிஃப்டி பேங்கோட பார்த்துக்கலாம். அதே மாதிரி பின் நிஃப்டி கிளிக் பண்ணிங்கனாலும் பின் நிஃப்டி பார்த்துக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் பார்த்துக்கலாம், பிசிஆர் பார்த்துக்கலாம், மேக்ஸ் பெயின் வந்து எதில் இருக்குது பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே இடத்துல வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் போடலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம். உங்களுடைய ஓன் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணி நீங்கள் பை பண்ணலாம், செல் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா ஆப்ஷனுடைய ஸ்மார்ட் லிஸ்ட் இருக்குது. இதில் பார்த்தா டிஃபால்ட்டாக வந்து மேக்ஸிமம் எந்த ஆப்ஷன் செயின் வந்து ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து வால்யூம் அதிகமாக இருக்கும், அது வந்து டிஃபால்ட்டாக இங்கே வரும். பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணலாம். இப்போ 43,700 அது அதிகமாக அது பை செல் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் இந்த கால் ஆப்ஷன். ஓகேங்களா. அது மாதிரி மோஸ்ட் ஆக்டிவ் கெய்னர் எல்லாமே இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது கீழே. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துலையே பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ஆப்ஷன் ப்ரைஸ். இப்போ பார்த்தா என்கிட்ட பணம் வந்து இப்போ ஒரு 5,000 தான் இருக்குது, 5,000க்குள்ளே நான் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அஃபோர்டபுள் ஆப்ஷன்ஸ் போனீங்கன்னா அண்டர் 5,000க்குள்ளே இருக்கிற உங்களுக்கு ப்ரீமியம் எல்லாம் வரும், அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வரும். அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். 10,000 இருக்குச்சுன்னா 10,000 கிளிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு. அது மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ஹீட் மேப், இது ஃபியூச்சருடைய ஹீட் மேப் பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் ஸ்மார்ட் லிஸ்ட் அதுதான். ஸ்டாக்ஸ் இருக்குது, கரன்சிக்கு இருக்குது, கமாடிட்டி இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இது நம்மளே பார்த்தது தான். அதே மாதிரி எஃப்ஐடியோடைய ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். கேஷ் மார்க்கெட்டு, எஃப்ஐஐ டெரிவேட்டிவ்ஸ் 2 இருக்குது, பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து குளோபல் மார்க்கெட்டோட இது பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, டவுனில் இருக்கா அப்பில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே டவுனில் தான். வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. திங்கக்கிழமை நம்மளுக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டி. இந்த மாதிரி இங்கே இருந்து பார்த்துக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு. இங்கே அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஃபண்டுங்க இருக்கும், எவ்வளோ ஃபண்டு இருக்கிறது பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து ஃபண்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆட் ஃபண்டு கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வித்ட்ரா வித்ட்ரா பட்டன் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எடுத்துக்கலாம். 100% எடுக்கிறீங்களா, 100%, 50%, 25% கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு
அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கும், அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். ஓகே, 1 டே ஆகும். நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உடனே வராது, அப்ஸ்டாக்கில் லேட் ஆகும், ஒரு நாள் ஆகும். உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்து நாளைக்கு தான் வரும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலுங்க போகலாம். ப்ரொஃபைலுக்கு மை அக்கௌண்ட்டு, ட்ரேடிங், இது ரிவார்டு எல்லாமே இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ மொபைல் ஆப்பில் பாருங்கள் 2 இருக்கும். இது இப்போ நான் வந்து அப்ஸ்டாக் ப்ரோ இருக்குது. இது அப்ஸ்டாக் ப்ரோ பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு ஒன்லி, அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு இன்டர்டே பண்ணுறவங்களுக்கு ஒசரமே இது அப்ஸ்டாக் ப்ரோ இருக்குது. நம்ம வந்து லாங் டேர்மில் நான் ஸ்டாக் வாங்கி தான் வைக்கிறேன், நான் ட்ரேடிங் எதுவும் பண்ண கிடையாது, இன்டர்டேல பண்ண மாட்டேன், ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன் அப்படின்னா அப்ஸ்டாக் இன்வெஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரோ மார்க் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணினா போகிறோம், மாறிக்கும். ஸ்விட்ச் டு அப்ஸ்டாக் இன்வெஸ்டர் கிளிக் பண்ணினா போதும், உடனே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ்டாக் இன்வெஸ்டாக வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸ் எல்லாமே அதனுடைய வந்து நியூஸ்லாம் வரும். ஸ்டாக் பாரு, இன்வெஸ்ட் ஸ்டாக் எது இருக்குது அப்படிங்கிற நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தா ஐபிஓ அந்த ஸ்டாக் வந்து எல்லாமே. இந்த ஸ்க்ரீன் பார்த்தா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, மியூச்சுவல் ஃபண்டு, கோல்டு எல்லாம் மாற்றிக்கலாம். இல்லை பழைய மாதிரி உங்களுக்கு வரணும் அப்படின்னா திரும்ப நம்ம ஹோம் போயிட்டு திரும்ப வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணோம் அந்த பக்கம் அப்ஸ்டாக். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேடிங் வரும், ட்ரேடர்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ஸ்டாக் மொபைல் ஆப்பில் வந்து நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணலாம், ஃபாஸ்ட்டாக ப்ளேஸ் பண்ணலாம். அப்ஸ்டாக் மொபைல் ஆப் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதாவது ட்ரேடர்ஸ்க்கு வந்து இது நல்லா வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, நல்ல ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்ஸ்டாக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைங்க, நான் லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தான், ப்ரைஸ் எல்லாத்துக்குமே. டெலிவரிக்கு 20 ருபீஸ் தான், எல்லாமே 20 ருபீஸ் தான். உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ் ஃப்ரீ தான், ஏஎம்சி வந்து சார்ஜ் கிடையாது, ஃப்ரீ தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.